வணக்கம். நீங்கள் டிஃபென்ஸ் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வேலை உங்களுக்கு கன்ஃபார்மாக 2025 உறுதி. அதாவது எஸ்எஸ்ஜிடி கான்ஸ்டபிள், அது மட்டும் இல்லாமல் சிஏஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், நேவி, ஆர்மின்னு சொல்லி எல்லா விதமான ஜாபுக்கும் டிஃபென்ஸ் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு வேலைக்கும் இந்த வட்டம் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை உறுதியாக கிடைக்கும். நான் சொல்கிற இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான். கூடுதலாகவும் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் இந்த 1 month ஒரு கோர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் மெடிக்கல் வரதுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இந்த வேலையை உங்களால் வாங்கிக்க முடியும். அதுக்கு இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதுக்கு சேலரி 70,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுக்கான கடைசி தேதியாக 1ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அக்டோபரில். ஆன்லைன் வழியாகவே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளோட ஜாப் இன்ஃபார்மர் தமிழ் சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வியூவராக இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் எல்லா விதமான ஜாப் அப்டேட்டும் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஜாபுக்கும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியும் வீடியோவும் பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஏஎஸ்எஃப்பில் இப்போ கரண்ட்லி ரன் ஆகிட்டு இருக்கு அந்த சிஏஎஸ்எஃப் ஃபயர் கான்ஸ்டபிளுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஐடிபிபி இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது ஹெட் கான்ஸ்டபிள் பதவி, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் என்பிசிஎல்ல பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மெயின்டெனன்ஸ் போஸ்ட்டுக்கு 12th முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கும் எப்படி அப்ளை பண்ணுன்னு சொல்லி எல்லா விதமான அப்ளை வீடியோவும் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக 14ஆம் தேதி செப்டம்பரில் 11,558 வேகன்சி ஸ்டேஷன் மாஸ்டர், டிக்கெட் கிளர்க்கு, டிக்கெட் சூப்பர்வைசர்னு சொல்லி ரயில்வேலேருந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு அன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது மாதிரி எல்லா ஒரு அப்டேட்டும் கிடைக்குன்னு நம்ம ஜாப் இன்ஃபார்மர் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தோன் திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ், இதெல்லாம் தான் இன்றைக்கான வேலையை எப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலைக்கான தகவல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிற வழி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் பதவிக்கு கிச்சன் சர்வீஸ்லேருந்து அறிவிச்சிருப்பாங்க. ஒரு 819 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க இந்தியா முழுவதும். இதுக்கு ஆண்கள் பெண்கள்னு சொல்லி இந்தியன் சிட்டிசன் இருந்தாலே அனைவருமே அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரியிலையும் வேகன்சி எவ்வளோ இருக்குங்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் யூஆர் கேட்டகரினா என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு சொல்லுவாங்க, ஜென்ரல் கேட்டகரி. இந்த எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஸ்னு சொல்லிக்கிட்டா இந்த எல்லா கேட்டகரியில் இருக்கிறவங்களும் இந்த யூஆர்லையும் அப்ளை பண்ணலாம். ஜார்ஜ் ஜென்ரல் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான கம்யூனிட்டி என்னங்கிறத பார்த்து அந்த கம்யூனிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஏஜ் 18லேருந்து 25 வயசு வரைக்கும் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் 25 ஏஜ் லிமிட் அப்படின்னா பிசி, எம்பிசி, டிஎன்சிஆர் நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஓபிசியில் வருவீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசிக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்காங்க. 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே எஸ்சி, எஸ்டியாக இருக்கீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் மேக்ஸிமம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான கல்வி தகுதியாக மினிமம் 10th தான் கொடுத்துருக்காங்க. கூடுதலாகவும் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா என்எஸ்கியூஎஃப் லெவல் 1 கோர்ஸ்னு சொல்லி ஃபுட் ப்ரொடக்ஷனில் ஒரு கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்எஸ்டிசின்னு சொல்லக்கூடிய நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் நீங்கள் கிச்சன் அப்படிங்கிற இந்த சர்வீஸ் இந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஒரு கோர்ஸை நீங்கள் இந்த 1 monthக்குள்ளேயே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். இதுக்கு சர்டிஃபிகேட்டை நீங்கள் இல்லாமலே அப்ளை பண்ணவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்கு ஃபிசிக்கல், ரிட்டன் எக்ஸாமினேஷன், மெடிக்கல்னு சொல்லி கண்டக்ட் பண்ணாங்க. நீங்கள் மெடிக்கல் எப்போ நடக்குதோ அதுக்கப்புறம் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது. அதனால் அந்த டைமிங்கில் இந்த கோர்ஸை முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணாலே போதும். இந்த சர்டிஃபிகேட்டை எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி தேனின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கான கோர்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எந்த ஒரு ப்ரமோஷனும் கிடையாது, சேனலுக்கானது. நான் பார்த்த தகவலை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். என்எஸ்கிஎஃப், என்எஸ்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு எப்படிங்கிறத இவங்க ஒரு கோர்ஸை கண்டக்ட் பண்ணிருக்காங்க இந்த டிஃபென்ஸ் அகாடமி. இந்த கோர்ஸுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இதை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் போய் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 1 monthக்குள்ளே அந்த சர்டிஃபிகேட் கிடச்சிடும். சர்டிஃபிகேட் நீங்கள் கிடச்சிருச்சா பண்ண நீங்களும் இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் எலிஜிபிள் தான். 10th வச்சு தாராளமாக அப்ளை பண்ணிவிட்டு கூட இந்த சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் சீக்கிரம் இந்த கோர்ஸில் போய் ஜாயின் பண்ண பாருங்கள். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த இதுக்கு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லி அவங்களோட வீடியோவை நீங்கள் அதை போய் செக் பண்ணி அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக அந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணுங்கள். இன்னொரு இம்பார்ட்டண்டான அப்டேட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு ஹைட்டு வெறும் 165 சென்டிமீட்டர் தான் கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் டிஃபென்ஸ் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 170 சென்டிமீட்டர்லாம் ஒரு சில எக்ஸாமினேஷன் சிஏஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப்லாம் கேட்டுட்ருக்காங்க. பட் இந்த ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வெறும் 165 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும். நீங்கள் தாராளமாக ஆண்களாக இருந்தால் அப்ளை பண்ணலாம். பெண்களுக்கு 155 சென்டிமீட்டர் தான் உயரம் கொடுத்துருக்காங்க. மேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் மெஷர்மெண்ட் கண்டிப்பாக எடுப்பாங்க. ஜஸ்ட் மெஷர்மெண்ட் நார்மலாக 75 இருக்கணும். இல்லை கூடுதலாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எக்ஸ்பெண்ட் ஆகும்போது ஒரு 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பெண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் மீட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு தான் உங்களுக்கு கான்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்க. ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்க. பெண்களாக இருக்கீங்க 800 மீட்டர் ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்க. அதுக்குன்னு சொல்லி டைமிங் கொடுத்துருக்காங்க. அந்த டைமிங்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது 1.6 கிலோமீட்டர் ரேஸை
7:30 மினிட்ஸ்க்குள்ளே வந்து ஆண்களாக இருந்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும். 800 மீட்டர் ரேஸ் ஆகிங்கன்னா பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா 4.45 மினிட்குள்ளே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ரெண்டுத்துக்குமே லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்னு சொல்லி அவங்க காண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு ஒவ்வொருத்துக்கும் வந்து ஒவ்வொரு நபருக்கும் 3 சான்ஸ் கொடுக்காங்க. இந்த 3 சான்ஸில் ஏதோ ஒரு சான்ஸில் நீங்கள் அவங்க கொடுத்துருக்க இந்த அடியில் வந்து நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதில் குவாலிஃபை ஆகிறீங்க. முக்கியமான ஒன்று, இந்த ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒன்லி குவாலிஃபைங் மட்டும் தான், மார்க் எதுவும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து ஓஎம்ஆர் பேஸில் தான் வந்து டெஸ்ட் நடக்க போகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோக்கு மார்க் எடுக்கீங்களோ அதுதான் உங்களுக்கான மார்க் இந்த எக்ஸாமினேஷனில். அதை வச்சு தான் கட் ஆஃப் வச்சு நீங்கள் நிர்ணயம் பண்ணி உள்ளே போக போகிறீங்களா அப்படிங்கிறது தெரியும். டோட்டலி ஒரு 50 மார்க்கு தான் டோட்டலாகவே வந்து இவங்க டெஸ்ட் நடத்துகிறாங்க. ஒரு 4 பார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 பார்ட்லேயும் வந்து ஒவ்வொருலையும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுக்காங்க. இந்த 50 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் மட்டும்தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து மெரிட் லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணுவாங்க கட் ஆஃப் போட்டு. அந்த மெரிட் லிஸ்ட்டில் வரவங்களுக்காக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்ப்பாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்க்கலாம், நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்தீங்களோ அதை தான் வந்து செக் பண்ண வைப்பாங்க. அதனால் நீங்கள் கையில் என்ன வச்சிங்களோ அதை மட்டுமே வச்சு தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். வேறு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனை கொடுத்துட்டு நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இடத்துல அந்த டாக்குமெண்ட் இல்லைங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த மெடிக்கல் ஃபஸ்ட்டு வச்சதுக்கப்புறம் ரீமெடிக்கலும் வந்து வைப்பாங்க. அதுலேயும் வந்து உங்களுக்கு சான்சஸ் உண்டு. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் டெம்பரரி பேசிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் டெம்பரரி பேசிஸ்னாலே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு 10 வருடம் வந்து கண்டிப்பான முறையில் சர்வீஸ் கொடுக்குறாங்க. இந்த 10 வருட சர்வீஸுங்கிறது கிட்டத்தட்ட பெர்மனெண்ட் மாதிரி தான். அதனால் தாராளமாக இந்த ஜாப்புக்கு அனைவருமே அப்ளை பண்ணலாம். முக்கியமாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள், இந்த வேலைக்கு தேர நபர்கள் அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். உங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வேணுமா வேணாங்கிறதையும் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நன்றி.